அடுத்த நன்மையான சகோதரர்களே, மூன்றாவதாக நாம் பார்ப்போம். அதாவது ஒரு மனிதனுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய கவலைகளை போக்கக்கூடியதாக நபியின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய இந்த வணக்கம் இபாதத் அமைந்திருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் திர்மீதியிலே பார்க்கலாம். மிகச்சிறந்த நபித்தோழர்களில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அதாவது நான் உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அதாவது எனது துஆவில் பிரார்த்தனையில் நான் எவ்வளவு ஸலவாத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற போது சொல்லாங்க, நீ விரும்பிய அளவு ஆக்கிக்கொள்ளன்னு சொல்கிறார்கள். அப்போ நாங்கள் துஆ பிரார்த்திக்கின்ற போது பெரும்பாலும் நாங்கள் ஆரம்பத்திலும் கடைசியிலும் தான் ஸலவாத்து சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்கடா, நீ விரும்பிய அளவு உனது பிரார்த்தனையில் என்ன செய், என் மீது ஸலவாத்து சொல்வதை ஆக்கிக்கொள் என்று சொல்கிறார்கள். அவர் கேட்கிறார்கள், 4இல் 1 ஆக்கிக்கொள்ளட்டவா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதைவிட நீ அதிகப்படுத்தினால் அது உனக்கு ஹைராக இருக்கும், நன்மையாக இருக்கும். அடுத்து கேட்கிறார்கள், அப்படி என்றால் அரை பகுதி நீர் விரும்பினால் அதைவிட அதிகப்படுத்திக்கொள், அது உனக்கு ஹைராக நன்மையாக இருக்கும். அப்போது கேட்கிறார்கள், அதாவது 2 பகுதிகளை ஆக்கிக்கொள்ளவா, 3இல் 2 பகுதிகளை. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ அதைவிட அதிகப்படுத்தினாலும் ஹைராக இருக்கும். அப்போது அவர் சொல்கிறார்கள், அதாவது எனது பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் மீது ஸலவாத்தாகவே நான் ஆக்கிவிடுகிறேன் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்படியெனில் அது உமது கவலைகளை போக்கும், அது உனது கவலைகளை போக்கும், உமது பாவங்களை மன்னிக்கும், உமது பாவங்களை மன்னிக்கும். அப்போ சுப்ஹானல்லாஹ், இப்போ நாங்கள் பார்த்த இந்த செய்திகள், இப்போ நாங்கள் இந்த பார்த்த 2 ஹதீஸ்களிலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 சிறப்புகள் வருகின்றன. எத்தனை சிறப்புகள்? 5 சிறப்புகள். இதில் நாங்கள் முதலாவது சிறப்பாக அந்த 5இல் முதலாவது என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய அருள் 10 முறை இல்லையா, அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். இரண்டாவது என்ன? அவரது 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவது என்ன? அவரது 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. இந்த ஹதீஸ் 2 சிறப்புகளை சொல்கிறது. அதாவது ஒருவர் தனது துஆவில் பிரார்த்தனையில் எந்த அளவு நபி மீது ஸலவாத்தை அதிகப்படுத்தி கொள்வாரோ அதன் மூலம் அவருக்கு 2 சிறப்புகள். ஒன்று என்ன? அது அவரது கவலைகளை போக்கக்கூடியதாக அது இருக்கும். அதே போன்று அவரது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் ஹதீஸில் 10 பாவங்கள் என்று வருகிறது, 10 பாவங்கள். ஆனால் இதில் பொதுவாக என்ன, உமது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று குறிப்பிடுகிறார்கள்.